என்ன கொஞ்சம் ஃப்ராட். ஆமா பாப்பா. கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. எனதுயிரே கிடைத்த கடவுளை உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 இமேஜ் தேவைப்படும். அந்த 10 இமேஜோடைய ரேஷியோவை மட்டும் 16:9 சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 16:9 ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிடும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே மூவ் அண்ட் ராஸ் நம்பிக்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதே மாதிரி நீங்கள் இமேஜ் மூவ் பண்ணிவிட்டு உங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேனோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு 9 இமேஜுடைய சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 16:9 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மொத்தம் உங்களுக்கு ஒரு 10 இமேஜ் எடுக்க சொன்னேன். அந்த 10 இமேஜில் 9 இமேஜை மட்டும் நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இமேஜை மட்டும் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் சேம் மெத்தட் தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 1:1 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 1:1 ஒரே ஒரு இமேஜ் மட்டும் 16:9 ஒரு 9 இமேஜ். ஸோ ஓகேவா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு 10 இமேஜோட ரேஷியோ மட்டும் நான் சொன்ன மாதிரி எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ ஓகேவா, நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இமேஜ் எடிட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை நீங்கள் உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 23 இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 23 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் இதுக்குள்ளே என்ன செஞ்சு பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரே ஒரு சர்க்கிளில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. டிபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபியில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற பார்த்துடலாமா? கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்கிள் 1 இருக்கா, அந்த சர்க்கிள் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள செலக்ட் மீடியா வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். அதில் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் போய்க்கோங்க. பேக் போயிட்டு சர்க்கிள் 1 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள மூவ் அண்ட் ராசம் போயிட்டு செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் -90 டிகிரி மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம சர்க்கிளில் வந்து அதாவது டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே பேக் போய்க்கோங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு அந்த சர்க்கிளில் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போய்க்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் குரூப் 23ல் அந்த சர்க்கிளில் இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம அந்த குரூப் 23க்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எங்கே கொடுத்துருக்கேன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2, எஃபெக்ட் 3ன்னு சொல்லி ஒரு 3 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆகும். இப்போ நீங்கள் எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணியிருக்கீங்க. இதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 23 இருக்கும். அந்த குரூப் 23 செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அந்த குரூப் 23க்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து சூப்பராக ஆடாயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் 22 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கா, அந்த எஃபெக்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிரும். இதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா குரூப் 22 இருக்கா, குரூப் 22 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ அந்த குரூப் 22க்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு பாருங்களேன், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி அது ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 22 குரூப் 23 முடிகிற அந்த எண்டுக்கு போய்க்கோங்க. எண்டுக்கு போனக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல் 1 இருக்கா, இந்த இடத்துல நல் 1 இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 14 இருக்கா, குரூப் 14 செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கீழே உள்ள யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன்ங்கிற இந்த இடத்துல நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் இருக்கா, அந்த லிரிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த லிரிக்ஸோடைய ஃபாண்டுடைய டவுன்லோட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸோடைய ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் இருக்கா, ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதும் போல் 16:9 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் பார்த்துடலாமா. இப்போ இமேஜுக்கு மேலே உள்ள அந்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்டே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனோட டவுன்லோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க.
ஓகே, நீங்கள் அந்த ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்டு மேலே ஒரு கிளிக் பண்ணால் மட்டுமே போதும் உங்களுக்கு ஃபாண்டு உள்ள வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள சிரிச்ச கணக்கு கிளிக் பண்ணிட்டு PKHOTUன்னு அடித்தாலே போதும் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ அந்த ஃபாண்டு மேலே ஒரு டச் பண்ணாலே போதும் லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும் லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி லிரிக்ஸுக்கு நீங்கள் ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சூப்பராகவே பார்த்தீங்கன்னா குரூப் 14 வந்து பார்த்தீங்கன்னா இமேஜும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் மெத்தடை தான் அதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 15 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள 16:9 இமேஜில் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் 16:9 சேஞ்ச் பண்ணால் உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்களா, மேலே உள்ள லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போய்ட்டு இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் உங்களுக்கு எங்கேயாவது வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணாலே போதும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் போய்க்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நான் கொடுத்துருக்க, அதாவது நான் இதுக்கு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த எல்லா குரூப்லையும் உங்களோட இமேஜ், அதாவது குரூப்பு 14 இருந்து அதுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் உங்களோட இமேஜ் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி தான் நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் இமேஜும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் இமேஜும் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். 3000 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே நான் கொடுத்துருக்க அந்த ஆடியோ கீழே எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 எஃபெக்ட்ல இருந்து நம்ம எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு குரூப் 22லையும் குரூப் 23லையும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். எஃபெக்ட் 3 சொல்லி எஃபெக்ட் 3 சொல்லி ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கா. ஸோ அந்த எஃபெக்ட் 3 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள இந்த லாஸ்ட்டு இந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் கூட ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், எஃபெக்ட் 3 எஃபெக்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் காப்பி லேயர் கொடுத்துட்டு நான் அப்படியே வந்து பேக் வந்துட்டேன். இப்போ எனக்கு இந்த எஃபெக்ட் 3 உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிருக்கும். இதை எப்படி ஆட் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் நான் சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் காப்பி பண்ணக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல நல் 1 இருக்கா, அதை அப்படியே விட்டுருங்க. நல் 1ல் நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா நல் 2 இருக்குது பார்த்தீங்களா, மேலே குரூப் 14க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல் 2ன்னு ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். குரூப் 14க்கு மேலே நல் 2ன்னு சொல்லி ஒரு இமேஜ் மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நல் 2ங்கிற அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போர் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்டேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் லாஸ்ட்டில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த ஐக்கான் இதே மாதிரி ஆனில் இருக்கும் அந்த எல்லா ஐக்கானையும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ராஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உள்ள இந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் உங்களுக்கு ஆனில் இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சூப்பராக உள்ள வந்து அடையிடும். பார்த்தாலே தெரியும் சூப்பராக நம்மளுக்கு உள்ள வந்து அடையிடுச்சா. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த குரூப் 15 இருக்கா, குரூப் 15க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல் 3 இருக்கா. இப்போ அந்த நல் 3யை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உள்ள அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஸ்ட் எலிகிட்ட உள்ள ஆரோ மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள மூவ் அண்ட் ட்ராஸ் மட்டும் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த இமேஜுக்கும் தேவையான எஃபெக்ட் வந்து சூப்பராக ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் மேலே கொடுத்துருக்கேன் அந்த எல்லா குரூப்புக்கும் மேலே கொடுத்துருக்கேன் அந்த நல் 2லேருந்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல் 2லேருந்து நல் 9 வரையாக கொடுத்துருக்கேன் அந்த எல்லா இமேஜுக்கும் அந்த நல் 9 கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இதுலேயும் சேம் மெத்தடை பயன்படுத்தி இதே மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல் 2லேருந்து நல் 9 வரையாக கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லேயும் அந்த நான் கொடுத்துருக்க அந்த மேலே கொடுத்துருக்க அந்த நல் 2லேருந்து நல் 9 வரையாக கொடுத்துருக்க அந்த எல்லா இதுலேயும் இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ ஓகே, நம்ம முக்கால்வாசி வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் கடைசியாக நீங்கள் ஒன்றே மட்டும் பண்ண போகிறீங்க. ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி இந்த டபுள் பீட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் நெட்டுக்கு வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற மட்டும் பார்த்துடலாம். இப்படி அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்துக்கோங்க.
இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் 19 இருப்பீங்க 10-19ல் ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல் ஒன்று சொல்லி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த நல் ஒன்றுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும். நல் ஒன்றுக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து இதே மாதிரி வந்து இருக்கும். அந்த நல் ஒன்றுக்கு மேலே உள்ள அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், நல் ஒன்றுக்கு மேலே இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வீடியோ நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். இதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நான் கொடுத்துருக்க எல்லா டபுள் பீட் மார்க்லையும் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல் 2 இருக்கா, அந்த நல் 2ல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பக்கத்தில் நல் 2க்கு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டபுள் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வீடியோ உள்ள வந்து அடையாயிருச்சா. ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த டபுள் பீட் மார்க் இருக்கா அதில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கன் இருக்கா அந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோ சூப்பராக உள்ள வந்து அடையாரும். நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த டபுள் பீட் மார்க் போய்க்கோங்க. குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தா போதும். அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ள வந்து அடையாரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா டபுள் பீட் மார்க்லையும் நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை இதே மாதிரி வரிசையாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்து டபுள் பீட் மார்க் போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே லாஸ்ட் லேயரில் அதாவது லாஸ்ட் இருக்கிற அந்த டபுள் பீட் மார்க்கில் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஃபீட் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரம்பத்தை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.